ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மீல் டைம். சிக்கன் குழம்பு ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்வதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா எல்லோராலையும் டேஸ்ட்டாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. பேச்சுலர்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக இந்த ரெசிபியை செஞ்சிடலாம். யோசிக்காமல் சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி ஹீட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு பெரிய ஆனியனை ஸ்லைஸாக கட் பண்ணி இதில் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். ஆனியன் நல்லா கிறிஸ்பியாக ப்ரௌனாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணியிருக்கேன். ஆனியன் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ இதை நான் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடுறேன். அடுத்ததாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் 750 கிராம் எடுத்து அதில் இஞ்சி பூண்டு விழுது 3/4 டேபிள் ஸ்பூன், தயிர் 1 கப், சால்ட்டு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி, ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லையா ஆனியன், அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை இப்போது அரை மணி நேரம் இல்லைன்னா 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். அடுத்ததாக மசாலா பேஸ்ட்டு ரெடி பண்ணுறதை பார்த்துடலாம். ஒரு கடாயில் தனியா 1 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன், 3 மிளகாய், காஞ்ச தேங்காய் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா ஃப்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. தேங்காய் பவுடர் இதில் ஆப்ஷனல், உங்ககிட்ட இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இதை மிக்சி ஜாரில் மாற்றி ஒரு சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு பெரிய கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஹீட் பண்ணி அதில் அரைச்சி வச்சுருந்த மசாலாவை போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம். மசாலா ஓரளவுக்கு குக் ஆனதும் அதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை போட்டு அதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், சால்ட்டு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மூடி போட்டு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், சிக்கன்லேருந்து நல்லா வாட்டர் வெளியில் வந்திருக்கு. இப்போ இதில் வாட்டர் 1 கப், கரம் மசாலா 1 டீஸ்பூன் போட்டு 15 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம். 15 நிமிஷம் ஆனதும் சிக்கன் குக் ஆயிடுச்சா இல்லையான்றதை பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியான சிக்கன் குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிக்கன் கறி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மீல் டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.